விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி பேரணி சென்ற பிரேமலதா. நினைவிடத்தில் மகன்களுடன் பூஜை செய்து மரியாதை. தமிழ் மக்களின் அளவில்லாத அன்பை பெற்றவர் விஜயகாந்த் என்று எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம். நினைவிடத்தில் நேரில் மரியாதை செலுத்திய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். விஜயகாந்த் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. மலர் மாலை வைத்து மலர் தூவியும் அஞ்சலி. விஜயகாந்த் நினைவிடத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், நைனா நாகேந்திரன் மரியாதை. தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் மரியாதை செலுத்தினர். சென்னையில் 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கைது. நாளையும் போராட்டம் தொடரும் என அறிவிப்பு. திருச்செந்தூரில் முருகன் கோவிலில் தரிசனத்திற்கு 6 மணி நேரம் காத்திருக்கும் பக்தர்கள். பழனி முருகன் கோவிலிலும் அலைமோதும் கூட்டம். 33 ஆண்டுகள் தனக்காக நின்ற ரசிகர்களுக்காக சினிமாவை விட்டு விலகுவதாக மலேசிய விழாவில் பேசிய விஜய், வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வலிமையான எதிரி தேவை என்றும் பேச்சு. எனக்காக எல்லாத்தையும் விட்டுக் கொடுத்த என்னுடைய ரசிகர்களுக்காக நான் சினிமாவை விட்டுக் கொடுக்கிறேன். இந்த விஜய் சும்மா நன்றின்னு சொல்லிட்டு போறவன் கிடையாது. நன்றி கடனை தீர்த்துட்டு தான் போவான். ஸ்ரீரங்கம் வைகுந்த ஏகாதசி கொண்டாட்டத்தின் பகல் பத்தின் 9ஆம் நாள் விழா. திரு ஆபரணங்கள் அணிந்து பக்தர்களுக்கு காட்சியளித்த நம்பெருமாள். கஞ்சா போதையில் ரீல்ஸ் மோகத்தில் ரயிலில் இருந்து வடமாநில இளைஞரை அழைத்து சென்று பட்டாக்கத்தியால் தாக்குதல். திருத்தணி ரயில் நிலையத்தில் அத்துமீறலில் ஈடுபட்ட 17 வயதான 4 சிறார்கள் கைது. டெஸ்ட் கிரிக்கெட் அணி பயிற்சியாளர் பொறுப்பிலிருந்து கம்பீரை மாற்ற நினைத்த பிசிசிஐ. பொறுப்பை ஏற்க VVS லட்சுமணன் மறுப்பு தெரிவித்ததாக தகவல். அமெரிக்காவின் நியூயார்க்கில் கடும் பனிப்பொழிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. 1500க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதி. விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி பேரணி சென்ற பிரேமலதா. நினைவிடத்தில் மகன்களுடன் பூஜை செய்து மரியாதை. தமிழ் மக்களின் அளவில்லாத அன்பை பெற்றவர் விஜயகாந்த் என்று எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம். நினைவிடத்தில் நேரில் மரியாதை செலுத்திய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். விஜயகாந்த் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. மலர் மாலை வைத்து மலர் தூவியும் அஞ்சலி. விஜயகாந்த் நினைவிடத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், நைனா நாகேந்திரன் மரியாதை. தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் மரியாதை செலுத்தினர்.
சென்னையில் 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கைது. நாளையும் போராட்டம் தொடரும் என அறிவிப்பு. திருச்செந்தூரில் முருகன் கோவிலில் தரிசனத்திற்கு 6 மணி நேரம் காத்திருக்கும் பக்தர்கள். பழனி முருகன் கோவிலிலும் அலைமோதும் கூட்டம். 33 ஆண்டுகள் தனக்காக நின்ற ரசிகர்களுக்காக சினிமாவை விட்டு விலகுவதாக மலேசிய விழாவில் பேசிய விஜய், வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வலிமையான எதிரி தேவை என்றும் பேச்சு. எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த என்னுடைய ரசிகர்களுக்காக நான் சினிமாவை விட்டு கொடுக்கிறேன். இந்த விஜய் சும்மா நன்றின்னு சொல்லிட்டு போறவன் கிடையாது. நன்றி கடனை தீர்த்துட்டு தான் போவான். ஸ்ரீரங்கம் வைகுந்த ஏகாதசி கொண்டாட்டத்தின் பகல் பத்தின் 9வது நாள் விழா. திரு ஆபரணங்கள் அணிந்து பக்தர்களுக்கு காட்சியளித்த நம்பெருமாள். கஞ்சா போதையில் ரீல்ஸ் மோகத்தில் ரயிலில் இருந்து வடமாநில இளைஞரை அழைத்து சென்று பட்டாக்கத்தியால் தாக்குதல். திருத்தணி ரயில் நிலையத்தில் அத்துமீறலில் ஈடுபட்ட 17 வயதான 4 சிறார்கள் கைது. டெஸ்ட் கிரிக்கெட் அணி பயிற்சியாளர் பொறுப்பிலிருந்து கம்பீரை மாற்ற நினைத்த பிசிசிஐ. பொறுப்பை ஏற்க VVS லட்சுமணன் மறுப்பு தெரிவித்ததாக தகவல். அமெரிக்காவின் நியூயார்க்கில் கடும் பனிப்பொழிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. 1500க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதி. விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி பேரணி சென்ற பிரேமலதா. நினைவிடத்தில் மகன்களுடன் பூஜை செய்து மரியாதை. தமிழ் மக்களின் அளவில்லாத அன்பை பெற்றவர் விஜயகாந்த் என்று எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். நினைவிடத்தில் நேரில் மரியாதை செலுத்திய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். விஜயகாந்த் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. மலர் மாலை வைத்து மலர் தூவியும் அஞ்சலி. விஜயகாந்த் நினைவிடத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், நைனா நாகேந்திரன் மரியாதை. தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் மரியாதை செலுத்தினர். சென்னையில் 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கைது. நாளையும் போராட்டம் தொடரும் என அறிவிப்பு. திருச்செந்தூரில் முருகன் கோவிலில் தரிசனத்திற்கு 6 மணி நேரம் காத்திருக்கும் பக்தர்கள். பழனி முருகன் கோவிலிலும் அலைமோதும் கூட்டம். 33 ஆண்டுகள் தனக்காக நின்ற ரசிகர்களுக்காக சினிமாவை விட்டு விலகுவதாக மலேசிய விழாவில் பேசிய விஜய், வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வலிமையான எதிரி தேவை என்றும் பேச்சு. எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த என்னுடைய ரசிகர்களுக்காக நான் சினிமாவை விட்டு கொடுக்கிறேன். இந்த விஜய் சும்மா நன்றின்னு சொல்லிட்டு போறவன் கிடையாது. நன்றி கடனை தீர்த்துட்டு தான் போவான். ஸ்ரீரங்கம் வைகுந்த ஏகாதசி கொண்டாட்டத்தின் பகல் பத்தின் 9வது நாள் விழா. திரு ஆபரணங்கள் அணிந்து பக்தர்களுக்கு காட்சியளித்த நம்பெருமாள். கஞ்சா போதையில் ரீல்ஸ் மோகத்தில் ரயிலில் இருந்து வடமாநில இளைஞரை அழைத்து சென்று பட்டாக்கத்தியால் தாக்குதல். திருத்தணி ரயில் நிலையத்தில் அத்துமீறலில் ஈடுபட்ட 17 வயதான 4 சிறார்கள் கைது.
டெஸ்ட் கிரிக்கெட் அணி பயிற்சியாளர் பொறுப்பிலிருந்து கம்பீரை மாற்ற நினைத்த பிசிசிஐ. பொறுப்பை ஏற்க VVS லட்சுமணன் மறுப்பு தெரிவித்ததாக தகவல். அமெரிக்காவின் நியூயார்க்கில் கடும் பனிப்பொழிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. 1500க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதி.